இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடேவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு. இன்றைக்கி அவருக்கு லீவ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல் போகவும் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 11:30 போல் தான் வந்து ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகியிருந்தோம். எம்ஆர்ஐ கொண்டு வர சொல்லியிருந்தாங்க இல்லையா சித்தால. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அகைன் வந்துட்டு நான் அம்மா வீட்டுக்கு போகணும். அங்கே வந்து ரேஷன் போக வேண்டியிருக்கு, சின்ன வேலை இருக்குது. ஸோ அதனால் வீட்டுக்கு போயிட்டு இருந்த துணியெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் எழில் அவர் 3 பேரும் கிளம்பிட்டோம். அண்டு வந்துட்டு வீட்டுக்கு ஒரு 7:30 போல் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த உடனே எழில் எல்லா பொம்மையும் எடுத்து போட்டுட்டான். அண்ட் எழிலோட துணி மட்டும் துவைக்காமல் இருந்து அதையும் துவைக்க போட்டுட்டு தேர்ஸ்டே மேரேஜ்க்கு கொண்டு போயிருந்தேன். அந்த ஜுவல்ஸ் எதுவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தது என்னோடது. அது எல்லாத்தையும் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவர் வந்து அவரோட கபோர்ட் ரொம்ப வந்துட்டு கிளம்ஸி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவரோட துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தார். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு எழிலுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு எழில தூங்க வச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.